ஒரு வெல்டிங் ராடுக்கு தகுந்த மாதிரியான பவர் நம்ம எப்படி வைக்கணும் தான் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராடோட கேஜ், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 6013 6013 சொல்லுவாங்க. சோ இந்த ராட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கலாம், இந்த வெல்டிங் ராடோட கேஜ் நம்ம அளக்கணும். இப்போ இந்த கேஜை நீங்க அளந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3.2 mm காட்டுது பாத்தீங்களா. 0ல இருந்து நீங்க வந்து அடுத்த கோட கணக்கு பண்ணீங்கன்னா 3.2 mm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் வந்து பாத்தீங்களா. இந்த 3.2 mm க்கு வந்து வெல்டிங் சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது தியரி மெத்தட்ல நான் பேசுறேன். தியரி மெத்தட்ல நம்ம படிக்கும்போது நமக்கு கத்து கொடுக்குற விஷயங்கள் தியரி மெத்தட்ல ஒரு சார்ட்ல எவ்வளவு ஆம்பியர் வைக்க சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா 80 ல இருந்து 120, அதாவது 80 ல இருந்து 120 குள்ள ஆம்பியர் செட் பண்ணி வெல்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 150 ல செட் பண்ணிருக்கேன். இந்த 150 ல நான் செட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்க ஏரியால லோ வோல்ட்டா இருக்கு. சோ அவங்க வந்து அந்த ப்ரொசீஜர் படி நான் வெல்டிங் பண்ணேன் அப்படின்னா வெல்டிங் வந்து திப்பியா வரும், வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ ப்ரொசீஜர்லாம் எல்லா இடத்துலயும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா நீங்க கேக்குறீங்கல்ல, என்கிட்ட ஒரு ராட், அதாவது 6013 ல 3.2 mm இருக்கக்கூடிய ஒரு வெல்டிங் ராடுக்கு என்ன ஆம்பியர் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ப்ரொசீஜர் படி 80 ல இருந்து 120 குள்ள வச்சு வெல்டிங் அடிக்க